ஹலோ கைஸ், ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் எஃப்டி ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு மார்னிங், சண்டே மார்னிங், ஏர்லி மார்னிங் சொல்ல முடியாது, 7 o'clock ஆகிடுச்சு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே NH4 பீச், காசிமேடு. ஸோ காசிமேடு கிட்ட NH4 பீச் கிட்ட இருக்கோம். ஸோ ஒரு சின்ன ரைடு, ஷார்ட் ரைடு கிளம்பியாச்சு. ஸோ நம்ம பேக்கெல்லாம் வந்து பேக் பண்ணிட்டு ஒரு சின்ன ரைடு தான். எங்கே போகிறோன்னா புலிகேட் லேக், அதாவது பழவேற்காடு தான் போகிறோம். ஸோ பழவேற்காடு பீச்சுன்னு சொல்லலாம். புலிகேட் லேக், அதாவது புலிகேட் லேக்குன்னு சொல்லுவாங்க, பழவேற்காடு பீச்சுன்னு சொல்லுவாங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா பார்டரில் இருக்குது. ஸோ ஒரு சென்னையிலேருந்து, சென்னை நம்ம ஏரியா ப்ராட்வேலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ், 50 to 52 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ அங்கே தான் போகிறோம். ஏர்லி மார்னிங் கிளம்பலான்னு பார்த்தேன், வழக்கம் போல் சொதப்பிடுச்சு. ஸோ கரெக்டாக ஒரு இங்கே வந்து 46 கிலோமீட்டர்ஸ் காட்டுது, பட் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 52 கிலோமீட்டர்ஸ் காட்டுச்சு. ஸோ ஃபுல்லாகவே இந்த பீச் ஓரமாக அப்படியே போகிறோம். ஸோ அதுவுமே ஒரு பீச் தான். பக்கத்தில் வந்து ஒரு லேக் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும், அதுக்கு பேர் தான் அந்த புலிகேட் லேக். ஸோ பேக் எல்லாமே பேக் பண்ணது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குறோம். ஓகே, ஆல் செட், போகலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், தவக்கல்து அலல்லாஹ். ஓகே, ஸோ பெட்ரோல் வந்து half the tank இருக்குது. ஸோ நம்ம போகும்போது அப்படி போட்டுக்கலாம். கரெக்டாக 1 hour கட்டுது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 7:50 ஆகிடுச்சு. ஸோ நான் ஏர்லி மார்னிங் ஒரு 6:30க்கெலாம் கிளம்பலான்னு பார்த்தேன், பட் முடிய மாட்டேங்குதுங்க. பசங்களை வச்சுக்கிட்டு கிளம்புறது பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ என் பொண்ணு வந்து என்னை விடவே மாட்டேன்ட்டா, எந்திரிச்சிட்டு செம அழுக நான் போகிறத பார்த்துட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இதான் பார்த்திங்கன்னா அந்த NH4 பீச்சு. ஸோ இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த கல்லெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் நம்ம போயிட்டு அப்படியே கடலுக்குள்ளே போய் அந்த இதெல்லாம் ரசிக்கலாம். அதுக்கு ப்ளஸ் போட்லாம் வந்து இங்கே தான் கட்டி போடுவாங்க. அப்படியே போகலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஷார்ட் ரைட். ஸோ என்னால் பெரிய ஒரு ரைடு போக முடியல. லாஸ்ட்டாக வந்து ஏலகிரி போனோம். ஏலகிரி போனது தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 year ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், லாஸ்ட் இயர் போனது. லாஸ்ட் இயர் அந்த லீவில் போனோம். அதுக்கப்புறம் இப்போ தாங்க போகிறேன் ஒரு சின்ன ரைடு. அதுவும் சின்ன ரைடு தான், அது ரொம்ப ஹெக்டிக் ஆகிடுச்சு ஒர்க் எல்லாமே. ஸோ ஒர்க்னால ஃபுல்லாக ரைட்ஸ்லாம் போக முடியல, வீடியோஸுமே ரொம்ப போட முடியல, ரொம்ப கம்மியாக தான் போட்டுட்ருக்கேன். ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ ரொம்ப ஒர்க் ஜாஸ்தி. அண்ட் என்ன பண்ணுறது, அடுத்த அப்ரைசல் ஹைக்கு அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இயர் எண்டில், ஃபினான்ஷியல் இயர். நான் இன்றைக்கி போகிறது பார்த்திங்கன்னா April 5th. ஸோ எல்லாம் ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 2026 இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ரைட். மார்னிங் நல்ல வெயிலுங்க, பயங்கர வெயில் வந்துருச்சு இப்போது. ஸோ இந்த ஜேர்னி வந்து கொஞ்சம் வெயில் தான் இருக்கும். நிறைய இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கண்டெய்னர் லாரிஸு, ட்ரக்ஸ்லாம் அதிகமாக போகும். ஸோ நம்ம கொஞ்சம் பார்த்து போகணும். நம்ம ஆவரேஜ் ஸ்பீடே மெயின்டைன் பண்ணி போகலாம். அண்டு நம்ம மீட்டிஆர் 350 தான் போகிறோம். ராயல் என்ஃபீல்ட் மீட்டிஆர் 350 நம்ம வாங்கி கிட்டத்தட்ட 1 year ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட வண்டியோட ரிவ்யூ எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வண்டி எடுத்தோடனே வந்து எங்கெங்கெல்லாம் போனோம்னா மகாபலிபுரம் போனோம், அண்டு கைலாசகோனா ஃபால்ஸ் அங்கே போனோம், நியர் டு ஆந்திரா. அதுக்கப்புறம் ஏலகிரி போனோம். ஸோ கொஞ்சம் லாங் ரைடுன்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரி ஒரு 250 கிலோமீட்டர்ஸ், சென்னையிலேருந்து ஒரு 3 to 4 hours. அண்ட் அது 1 dayலே போயிட்டு வந்தோம். அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்கும். ஸோ அதுவுமே நீங்கள் அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சால் கொடுக்குறேன், அண்ட் இங்கே மேலேயும் போடுறேன், அதையும் போய் பாருங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம மைக் வந்து அப்டேட் பண்ணணும், மைக் இன்னும் அப்டேட் பண்ணாமே வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஒர்க் ஜாஸ்தி ஆகிடுச்சுங்க, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் அப்பப்போ ஒரு வீடியோ போட பார்க்கணும், என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவாது கொஞ்சம் வீடியோஸ் போடணும். அண்ட் பைக் வாங்கி பெருசாக ரைடு எங்கேயுமே போகல, ஃபுல்லாகவே ஆஃபீஸ் தான் போயிட்டுருக்கேன். நான் ஃபுல்லாக ஆஃபீஸ் கம்யூட் மாதிரி ஆகிடுச்சு இந்த பைக்கு. இந்த பைக் பார்த்திங்கன்னா
மீட்டியா 350 வந்து ஒரு ஹைவேக்குள்ள பைக் தான் இது, லாங் ரைட்ஸ் அதுக்கு வந்து பெஸ்ட்டான பைக்கு. பட் நான் பார்த்தீங்கன்னா சிட்டி கம்யூனிட்டி தான் மோஸ்ட்லி ஓட்டிகிட்டு இருக்கேன். ஒன்லி இந்த ஏலகிரி தான் போனோம். ஸோ நம்ம இப்போ எடுத்துகிட்டு இருக்க கேமரா பார்த்தீங்கன்னா DJI Action 2 கேமரா. ஸோ இது வாங்கியும் கிட்டத்தட்ட 1.5 years மேலே ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட் ரைடு ஏலகிரி இதில் தான் ஷூட் பண்ணோம். நல்லாயிருக்கு. ஒரு மார்னிங் நம்ம ரைடிங் ஜாக்கெட்டு க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த ரைடு போகிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த பழவேற்காடு பீச் அண்ட் புலிகேட் லேக், ஸோ இதோட வரலாறு பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷு, அதுக்கு முன்னாடி டச்சுக்காரங்க, போர்ச்சுகீஸ்காரங்க அவங்கெல்லாம் வந்து அங்கே வணிகம் பண்ணியிருக்காங்க, ட்ரேடு பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸ் ஃபுல்லாக வந்து அவங்க ஆட்சி கீழே தான் இருந்திருக்கு. லாஸ்ட்டாக தான் பிரிட்டிஷ் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்துச்சு. பட் அதுக்கு முந்தின வரலாறும் இருக்குது இந்த பழவேற்காடு பீச். அதாவது பல்லவர்கள், சோழர்கள், அவங்க பாண்டியர்கள், சோழர்கள், பல்லவர்கள் இவங்க ஆட்சி கீழேயுமே இந்த பழவேற்காடு வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த ஏரியா பேர் வந்து பழவேற்காடு. அங்கே பீச் இருக்கனால பழவேற்காடு பீச்சு. அது பக்கத்துலேயே ஒரு லேக் இருக்கும். அதாவது லேக்னா அந்த கடல் தண்ணி உள்ளே வந்துட்டு லேக் மாதிரி அந்த பீச்சுக்கு முன்னாடியே ஒரு லேக் இருக்கும். ஸோ அதுதான் வந்து புலிகேட் லேக். அதுதான் அங்கே தான் போகிறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதான் அங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது. ராஜேந்திர சோழன் கட்டிய திரு பாலைவன கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் தான் வந்து ராஜேந்திர சோழன் கட்டியது. ஸோ அப்போ வந்து அவங்க சாட்சியாக அவங்க ஆண்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சாட்சி இருக்கு. அதுக்கப்புறம் பல்லவர்கள், அதுக்கப்புறம் வந்து டச்சு, போர்ச்சுகீஸ் எல்லாமே ஆண்டிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து அந்த இடத்த வந்து எப்படின்னா அது வந்து ஒரு பெரிய வந்து வணிகம் இதாக இருந்திருக்கு. இந்த நம்ம மசாலாஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், இதோட வந்து ஏற்றுமதி வந்து அங்கே தான் நடந்திருக்கு. ஸோ அதை கேள்விப்பட்டு தான் வந்து இந்த டச், போர்ச்சுகீஸ்லாம் வந்து அதை கைப்பற்றி அவங்க வந்து ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவங்க ஊரில் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இது எல்லாமே இங்கே நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பீரியடு கீழே வந்து இது வந்து இந்த பக்கிங்ஹாம் கனால், அது தெரியும் உங்களுக்கு, இப்போ வந்து கூவாராக இருக்குது. ஸோ அந்த பக்கிங்ஹாம் கனால் தோண்டும் போது அது வந்து அந்த லாஸ்ட்டு அங்கே புலிகேட் லேக் வரைக்கும் போகும். இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மெரினா பீச்சில் போய் கலக்குது இல்லையா, அந்த நேப்பியர் பிரிட்ஜ் வழியா. ஸோ அது அங்கே இருந்து ஃபுல்லாக அடையாறு அந்த சைட்லாம் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி. பட் இப்போ தான் அது நேப்பியர் பிரிட்ஜோட க்ளோஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அடையாறு அந்த சைட்லாம் வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த பக்கிங்ஹாம் கனால் வந்து இந்த சைடு நார்த் சைடு வந்து இது வந்து புலிகேட் லேக் வரைக்கும் இருக்குது. அவங்க வந்து பிரிட்டிஷ் பீரியடில் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து கப்பல்லாம் வந்து சரக்கு இறக்குறது, அங்கேயே நிறைய போர்ட்ஸ்லாம் இருந்திருக்கு. அதாவது சோழ மன்னர்கள் அவங்களே வந்து அதை போர்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டச்சு, போர்ச்சுகீஸ் எல்லாமே அதை ஒரு போர்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போர்ட்டில் தானே கப்பல் வந்து அந்த இதெல்லாம் ஏற்றிட்டு போவாங்க, கப்பல் மூலயமா சரக்கு இதெல்லாம் வணிகம் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே நடந்திருக்கு. அதுதான் இதோட ஹிஸ்ட்ரி. ஸோ சின்னதாக ஒரு ஹிஸ்ட்ரி பார்த்தேன். நிறைய பைக் ரைடெலாம் போயிருக்காங்க, ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ நம்மளும் ஒரு சண்டே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பியாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா DJI Action 2ல வந்து 1080p அண்டர் 60 ஃப்ரேம் ரேட்டில் வச்சு வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஓல்டு மைக் தான் யூஸ் பண்ணுறேன், சாரி. புது மைக் வந்து இன்னும் வாங்கலை. ஸோ இது கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கோளாராக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, சாரி. அண்டு இது வந்து ஹரிசான்டல் ஸ்டடியில் வச்சுருக்கேன். ஸோ ஹரிசான்டல் ஸ்டடி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஷேக் ஆனாலும் உங்களுக்கு வீடியோ வந்து அந்த ஹரிசான்டலாக பேலன்ஸ் பண்ணிக்கும். ரொம்ப வந்து அங்கிட்ட ஷேக் ஆகாது. நான் வந்து தலையை ஆட்டி ஓட்டிகிட்டு இருக்கேன்னா கூட வீடியோ கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்கும். ஸோ அதுதான் அந்த ஹரிசான்டல் பேலன்ஸிங்கில் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே தான் அந்த எண்ணூர் பவர் பிளான்ட் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதோட அந்த சிம்னிஸ் இதெல்லாம் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
ஸோ நம்ம இந்த ரூட்டில் தான் போகிறோம். மீஞ்சூர் அந்த ரூட்டில் தான் போகிறோம். ரொம்ப வெயில் தெரியல, ஓரளவுக்கு நல்ல காற்று இருக்கு. பட் வெயில் பயங்கரமாக இருக்குங்க. ஏப்ரல் செம வெயில். மார்ச் லாஸ்ட்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்க செம அழகாக இருக்குது. இங்கேயே குட்டி ஒரு பாண்டு இருக்கு. இங்கே நம்ம ஆல்ரெடி வந்திருக்கோம். இந்த ரைட் சைட் கட் பண்ணி போனால் நம்ம ஏர்லி மார்னிங் வந்துட்டு இந்த நானு அந்த சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்லாம். ஸோ அது கடை பேர் மறந்துட்டேன். அது இங்கே தான் இருக்குது. அது ஒரு வாட்டி ஏர்லி மார்னிங் வந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அவங்களோட பிரான்ச் வந்து ராயபுரத்துலேயே போட்டாங்க. ஸோ அங்கேயும் போய் சாப்பிட்டோம். பட் இங்கே வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட்டு அந்த காலத்துலேருந்து நடத்திட்டுருக்காங்க. இதுக்குள்ளே தான் நினைக்கிறேன். இந்த ரைட் கட் பண்ணி போகணும். செம கூட்டமாக இருக்கும் சண்டேஸ்லலாம். சீக்கிரமே காலி ஆகிடும். நான் அதுக்கப்புறம் அவங்க வெஜிடபிள் அந்த சன்னா, அதுக்கப்புறம் சிக்கன் அதெல்லாம் கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும் அது சாப்பிட. பாருங்கள் சிலையை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன் ஏப்ரல் 23. இந்த வாட்டியும் கண்டிப்பாக டிஎம்கே தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏசி வின்னாக தான் இருக்கும். ஸோ டிஎம்கே நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜஸ் கட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. நல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் செம்மையாக டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சென்னைக்கு மற்ற ஊர்களுக்கும் சொல்கிறேன். ஸோ இந்த வாட்டி டிஎம்கேயோட கை ஓங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எடப்பாடி வந்து பிஜேபியோட அலையன்ஸ் வச்சுருக்கனால கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அவங்க பருப்பு வேகாது. அண்டு விஜய்க்கு ஒரு பர்சன்டேஜ் எஃபோர்ட் இருக்கும். பட் ஆனால் ஜெயிக்க முடியாது. ஸோ வந்தோடனே யாரும் தமிழக மக்கள் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக. ஸோ அவர் வந்து எம்ஜிஆரே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக டிஎம்கேல இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்து அந்த மாதிரி தான் வந்து ஜெயிச்சார். ஒரு 10 வருஷம் அந்த எம்எல்ஏவாக இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அவர் ஜெயிச்சார். பட் விஜய்க்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. மக்களையும் சந்திக்கலைன்னா சும்மா வண்டியில் வந்துட்டு போகிறாரு. களத்தில் போய் சந்திக்கலை. சும்மா கூப்பிட்டு அவரோட பனையூர் ஆஃபீஸ் கூப்பிட்டு சந்திக்கிறாரு. ஸோ அதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ப்ளஸ் கரூர் சம்பவம் இதெல்லாம் வந்து பெரிய பேக் ஃபேனாக இருக்கும். அந்த பற்றி பார்க்கலாம். அண்ட் அரசியல் போதும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் நான் ஒயிட்டில் 1080-60 ஒயிட்டில் வந்து ஷூட் பண்ணேன். பட் இப்போ வந்து அல்ட்ரா ஒயிட் மாறலாம். ஸோ மாறி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ கைஸ் இப்போ வந்து அல்ட்ரா ஒயிட்டில் வச்சுருக்கேன். பட் வந்து ஹரிசான்டல் பேலன்சிங் வைக்க முடியல. உங்களுக்கு வந்து அந்த மோடு வந்து ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது ஹரிசான்டல் பேலன்சிங். அல்ட்ரா ஒயிட் வைக்கணுன்னா உங்களுக்கு ராக் ஸ்டடி மோடுன்னு இருக்குது 1080-60 ஃப்ரேமேட்டில். ஸோ டிஜே ஆக்ஷன் 2ல். ஸோ ராக் ஸ்டடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அல்ட்ரா வைட் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வியூ நல்லா பைக்கோட ஃபுல் வியூ கிடைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ரோட் ப்ரெசன்ஸும் வந்து நல்லா ஒய்டாக கிடைக்கும். ஸோ அல்ட்ரா வைடில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஓட்டி பார்க்கலாம். அண்ட் இந்த பைக் ராயல் என்ஃபீல்டு மீட்டியார் 350 1 இயர் ஆச்சுன்னு சொன்னேன்ல, சூப்பர் பர்ஃபார்மன்ஸுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆஃபீஸ் கம்யூட்டர் தான் அதிகமாக ஓட்டியிருக்கேன். பட் இருந்தாலுமே வண்டி 350 சிசினால வண்டி பறக்குங்க. நம்ம வந்து பறக்குன்னா நல்ல வெயிட்டான வண்டி. இந்த வண்டிக்கு வந்து இவ்வளோ ஸ்பீடு ஹேண்ட்லிங் சான்ஸே இல்லை. உங்களுக்கு வந்து ஸ்டக்குன்னு கியரை போட்டு டிராஃபிக்கில் தூக்கணும்னு வச்சுக்கோங்களேன், வண்டி உருமம் பாருங்கள். வண்டி ரொம்ப சவுண்ட் வராது. பட் ஆனால் அந்த டார்க்கு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு வாடா பார்க்கறதுக்கலாம் அந்த மாதிரி ஒரு. ஸோ நிறைய பேர் இந்த போட்டிலாம் போடுவாங்க. நானுமே பண்ணியிருக்கேன். பட் அது பண்ணக்கூடாது. போட்டி போட்டுட்டு ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது. ஸோ அது நானும் இந்த வண்டியினால் அது பண்ண சொல்லுது. எவனாவது வந்து பக்கத்தில் முறுக்குனான்னா அந்த ஹோண்டா CB 350 ஹைனஸ்லாம் வச்சுட்டு வருவானுங்க. அவனுங்களுக்கு பார்த்தாலே கடுப்பாக இருக்கும். டேய் ராயல் என்ஃபீல்டு. ஸோ அதுக்காகவே வண்டியை கொஞ்சம் முறுக்க சொல்லும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். பட் வண்டி வந்து எந்த குறையும் நான் சொல்ல மாட்டேங்க. என்ன கொஞ்சம் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ 2 வீக்ஸ் ஒன்ஸு, மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா 2 வீக்ஸ் ஒன்ஸு செயின் லூப் பண்ணணும்.
அப்போ செயின் லூப் பண்ணி நீங்கள் கரெக்டான டயர் ப்ரெஷர், அதாவது 30 40 பேக்கில் 40 முன்னாடி 30 அதுதான் வைப்பேன் நான். ஏன்னா பின்னாடி கொஞ்சம் வெயிட் வரும்னால முன்னாடி உங்களுக்கு வெயிட் இருக்கு, அதனால 30 வச்சா போதும் முன்னாடி டயர் ப்ரெஷர். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 வைக்கணும் நீங்கள். ஸோ அந்த கரெக்டான டயர் ப்ரெஷர், கரெக்டாக செயின் லூப் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக கியர் சேஞ்ச் பண்ணி ஓட்டினீங்கன்னா கரெக்டாக ஃபர்ஸ்ட் கியர்லேருந்து செகண்ட் கியர் மாறும்போது 20, தேர்ட் கியர் 30, ஃபோர்த் கியரில் வந்து 40ல் ஃபோர்த் கியர் அண்ட் 50க்கு மேலே வந்து 50 கியரில் போட்டு கரெக்டாக ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 வரைக்கும் கொடுக்குதுங்க. சிட்டிக்குள்ளே சொல்கிறேன், மேக்ஸிமம் 30, 28 to 30 கொடுக்குது. 30க்கு மேலே வந்ததில்லை, உங்களுக்கு வந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஹைவேயில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் 36 வரைக்கும் அச்சீவ் பண்ணலாம். ஹைவேனா உங்களுக்கு ஃபுல் நல்ல ஸ்ட்ரெச் இருந்து கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 450 கியரை போட்டு அழுத்துனீங்கன்னு வச்சுங்களேன், கண்டினியூஸாக ரொம்ப முறுக்கி ஓட்டக்கூடாது. ஒரு 80 to 100 மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நீங்கள் முறுக்குங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பெட்ரோல் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த 80 to 100 அதுதான் வந்து அந்த சாஃப்ட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதில் வண்டி வந்து அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி போகும். ஸோ அப்படி ஓட்டினீங்கன்னா வண்டி வந்து நல்ல 36 மைலேஜ் அச்சீவ் பண்ணலாம். 30-40 வரைக்கும் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வீடியோலாம் 40 கூட பண்ணலாம்னா சொல்கிறாங்க, தெரியல. பட் எனக்கு வந்து 36 கிடச்சிது. ஸோ தட் இஸ் மச் பெட்டர் ஃபார் a 350cc பைக், ராயல் என்ஃபீல்டு. ஸோ இது போட்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த அதான் ஹோண்டா CB350, ஹைனஸ், அதுக்கப்புறம் SD, ஜாவா நிறைய இருக்குது. பட் ராயல் என்ஃபீல்டு இஸ் ராயல் என்ஃபீல்டு தான். ஜாவாவுமே பழைய கம்பெனி தாங்க. எங்கள் அப்போல்லாம் ஜாவா தான் வச்சுருந்தார் போல. சொல்லுவார், அப்போ ஜாவா ஒரு மிலிட்ரி எடிஷன் பைக் ஒன்று வாங்கினேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து ராயல் என்ஃபீல்டு ஒரு பெரிய 350cc பைக் வந்து நான் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அது ஒரு பெருமையாக சொல்லிக்கலாம். ஆனால் வண்டி மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங்க எனக்கு வந்து. அதுவும் இந்த கலர் பிளாக், ஃபயர்பால் பிளாக் இப்போ கிடைக்கிறது இல்லை. இப்போ வந்து இந்த வருஷம் வந்து ஃபுல்லாக மாற்றிட்டாங்க, கொஞ்சம் ஃபேஸ் லிஃப்ட் பண்ணிட்டாங்க 2026. நான் வாங்கினது 25 February. 26 பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லிஃப்ட் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா LED கொடுத்துட்டாங்க. என்னோடது வந்து ஹாலஜன் தான். ஃப்ரண்ட்டில் ஹாலஜன், பேக்கில் வந்து LED இருந்தது. இப்போ ஃப்ரண்ட்லேயுமே LED கொடுத்து உங்களுக்கு ப்ளஸ் உங்களுக்கு ட்ரிப் மீட்டர், அந்த ட்ரிப் நேவிகேட்டர் அதுவுமே டிஃபால்ட்டாக கொடுத்துட்டாங்க. பட் இந்த பிளாக் எடிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அது ஒரு எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்போ வாங்கினதுனால. இந்த பிளாக் வந்து நான் ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். உங்களுக்கு பிளாக்ல வந்து அந்த ஒயிட் கலர் ராயல் என்ஃபீல்டுங்கிற பேட்சிங் வந்துடும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எனக்கு அந்த ஸ்டெல்லார் இதுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் பேட்சிங் வரும், அது எனக்கு பிடிக்கல. இதுதான் ஒரு கெத்து லுக்கில் இருந்தது. ஸோ அதனால இது வாங்கிட்டேன். கைஸ் இங்கே பாருங்க, இதுதான் அந்த இன்னொரு அனல் மின் நிலையம்னு நினைக்கிறப்பா. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பக்கம் வர்றேன். அந்த பிரிட்ஜில் செம்ம வியூவாக இருக்குங்க. ஸோ இதுதான் அந்த இன்னொரு பவர் பிளான்ட்னு நினைக்கிறேன். பா எவ்வளோ பெரிய சிம்னி இருக்கு பாருங்க. ஃபுல்லாக அந்த இங்கே ஒரு ரிவர் கிராஸ் ஆகுதுங்க. ஸோ சூப்பராக இருக்கு. மார்னிங் இந்த மாதிரி ஒரு ரைட் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கு. வேற லெவல் வியூங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய, உங்களுக்கு அல்ட்ரா வைட்ல சூப்பராக தெரியும்னு நினைக்கிறேன். பெரிய சிம்னிங்க, அப்பா சூப்பராக இருக்கு. ஸோ இங்கிட்ட நான் வந்ததே இல்லைங்க. இந்த சைடு ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரலாம் போல இந்த பக்கம். ஓ ஸோ அதுக்கு வந்து ஒரு பிரிட்ஜ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பவர் பிளான்ட்டுக்காகவே ஒரு பிரிட்ஜ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கு. பா வேற லெவல். அது க்ளோஸில் போய் பார்க்கலாங்க. பாருங்க மேலே புகை போகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த சிம்னிலேருந்து புகை போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் இன்னொரு பவர் பிளான்ட்டுன்னு நினைக்கிறேன். நான் காலேஜ் டைமில் வந்ததுங்க. அப்போது காலேஜ்லேருந்து ஐவி கூட்டிகிட்டு வருவாங்க, இண்டஸ்ட்ரியல் விசிட்டு. ஸோ அப்போ வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன்னு நினைக்கிறேன். அப்பா எவ்வளோ பெருசாக இருக்குது. வாவ், ரொம்ப க்ளோஸில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஓப்பா வேற லெவல்.
ஸோ அப்பப்போ ஒரு ரைடு போகணுங்க, சின்ன ஷார்ட் ரைடாக போகணும். நான் எனக்கு ஆசை வந்து இந்த வால்பாறை போகணுன்னு தான், பட் அது வந்து முடியவே மாட்டேங்குது. ஒரு நாள் நம்மளும் போகலாம். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன ரைடு அப்பப்போ பண்ணிக்கலாம் வீக்கெண்ட்ஸில். நிறைய படிக்க வேண்டியது இருக்குங்க. நான் கொஞ்ச நாள் சாட்டர்டே சண்டேஸ் ஃபுல்லாகவே இந்த ஆட்டோமேஷன் படித்தேன், செலினியம் ஆட்டோமேஷன், செலினியம் ஜாவா. பட் அது இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஜஸ்ட் படித்ததோடு அப்படியே விட்டுட்டேன். போன நவம்பரில் படித்தேன், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த வருஷம் 2026 கோல்ஸ் பார்த்திங்கன்னா ஆட்டோமேஷன்லாம் பண்ணணும் சொல்லியிருக்காங்க கம்பெனியில். ஸோ அதனால் நிறைய படிக்கணும், ஒர்க் பண்ணணும். அதனால் டைம் சாட்டர்டே சண்டே கூட கொஞ்சம் ஆக்குப்பைடாக தான் இருக்குது. இங்கேயும் ஒரு சிம்னி இருக்குது. ஸோ இதுதான் அந்த தெர்மல் பவர் பிளான்ட்டுன்னு. அங்கே நிறைய சிம்னிஸ் இருக்குது, அதில் வந்து புகைலாம் போயிட்டுருக்கு பாருங்க. ஓகே, இன்னும் ஒரு 34 கிலோமீட்டர்ஸ். ஸோ அதனால் அந்த ஏ ரிலேட்டடாகவும் படிக்க ஒரு கோர்ஸ் வந்து ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்ரேட்டிவ் ஏஐ, மாஸ்டர் ப்ரோக்ராம் இன் ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஸோ அதுவுமே படிக்கணும். ஸோ ஏஐ வந்து இப்போ பயங்கர பூமில் இருக்குது. எங்கே பார்த்தாலுமே ஏஐ தான். ஏஐ ரிலேட்டடாக எல்லாருமே கண்டிப்பாக அப்கிரேட் ஆகணும். ஏன்னா இனிமேல் வந்து இது வந்து ஏஐ யாரானே சொல்லலாம். கண்டிப்பாக இனிமேல் வந்து கோடிங் டெஸ்டிங்லாம் வந்து ஏஐ பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. நார்மலாக நீங்கள் மேனுவல் டெஸ்டிங்கோ அப்புறம் சும்மா கோடிங் டெவலப்பருக்குமே வந்து கோடிங்லாம் பெருசாக ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அவங்க யோசித்து கோட் எழுதுறதை விட ஏஐ யூஸ் பண்ணி இன்னும் எப்படி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து கம்பெனிஸ் வந்து பார்க்குறாங்க. ஸோ ஏஐ டூல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, ஏஐ டூல்ஸ் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது, அதை வந்து நிறைய படிக்கணும். ஸோ டெஸ்டிங்க்கு நான் என்னோட பேக்ரவுண்ட் வந்து டெஸ்டிங், நான் QA. இதுதாங்க நார்த் சென்னை தெர்மல் பவர் ஸ்டேஷன். ஸோ அதுதான். ஓகே, இங்கே தான் இருக்குது. ஓகே, கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் போல். எண்ணூர் தெர்மல் பவர் பிளான்ட் தான். ஸோ அதுலேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்து நம்ம போகிறோம் புலிகேட் லேக்குக்கு, பழவேற்காடு பீச். ஸோ இங்கேருந்து இப்படி போய் இப்படி சுற்றி போகணுமா, இல்லை ஸ்ட்ரைட்டாக போகணும்? ஃபுல்லாகவே இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் தான். ஃபுல்லாக நிறைய பவர் பிளான்ட்ஸ் இருக்குது, நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் அந்த சைடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு நான் வந்ததில்லை. நம்ம வந்து ஏலகிரி போகும்போது இது வழியாக போனோம், எது வழியா, காஞ்சிபுரம் அந்த ரோட்டில் போனோம். ஸோ அது வழியாக அப்படியே போனோம். வாணியம்பாடி அந்த ரோட்டில் போனோம். இங்கேயுமே ஒரு லேக் கிராஸ் ஆகுது. ஸோ தெர்மல் பவர் ஸ்டேஷன் வந்து பெரிய தண்ணி தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து கரெக்டான பிளேஸ் போல். ஓகே, சூப்பராக போயிட்டுருக்கு ரைடு. ஸோ நம்ம பெட்ரோல் இருக்குது, வரும்போது பெட்ரோல் போட்டுக்கலாம். இப்பொழுதுக்கு பெட்ரோல் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் என்ன பேசிட்டு இருந்தோம்னா ஏ ரிலேட்டடாக கண்டிப்பாக எல்லாருமே படிக்கணும். ஸோ நாட் ஓன்லி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் வந்து காலேஜ் முடிக்கிறீங்கன்னா இப்போலாம் நிறைய பசங்க டேரெக்டாக ஏலே டிகிரி பண்ணுறாங்க. ஸோ அது வந்து விச் இஸ் பெட்டர். ஏன்னா இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி படிக்கிறது தான் நல்லது. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம், ஏன்னா பேசிக்காக தான் கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஐடியோ எல்லாமே பேசிக்ஸ் வந்து சொல்லி தருவாங்க. நம்ம அதோட சேர்த்து இந்த ஏஐ டெக்னாலஜி வந்து அடிஷ்னலாக எல்லா காலேஜும் கண்டிப்பாக இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் படிக்கும் போதெல்லாம் அது இல்லை, ஏன்னா அப்போ வந்து ஏஐ டெக்னாலஜி அந்த அளவுக்கு பூம் இல்லை. இப்போ ஒரு கொரோனாக்கு அப்புறம் இந்த ஒரு 3-4 இயர்ஸாக வந்து ஏஐ டெக்னாலஜி வந்து பயங்கர வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க எல்லா கம்பெனிஸுமே. ஸோ ஏஐ இஸ் ஃபியூச்சர். ஸோ இப்போ என்னதுக்கு நம்ம இந்த ChatGPT, ஜெமினை, கிளாடு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் வந்து LLM மாடல்ஸ். அது ஏயோட ஒரு LLM மாடல் தான் அது. ஸோ அதை எப்படி அவங்க இன்டெகிரேட் பண்ணுறாங்க, எப்படி உருவாக்குறாங்கன்றத, எப்படி வந்து நம்ம ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் படிக்கணும். அது ஒரு பார்ட் இருக்குது. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் எப்படி ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி கரெக்டான சொல்யூஷன் நமக்கு வந்து எடுக்கிறது, அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம படிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து அந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இடையில நம்ம ஷார்ட் ரைட்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்ல, ஒரேடியாக ஒர்க்கு படிக்கிறது எப்படியே இருக்க முடியாது. நம்ம அப்பப்போ ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும், அதுக்காக ஒரு ஷார்ட் ரைட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ பாருங்க, ஃபுல்லாக வந்து லாரி ட்ரக்ஸாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே இந்த பவர் பிளான்ட்ஸ் இதுக்கு வர்ற லாரிஸ்ன்னு நினைக்கிறேன்.
இங்கே வந்து அந்த ஹெச்பி கேஸ் கேஸ் பிளான்ட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தான் அந்த கேஸ்லாம் வந்து ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணுவாங்க போல. அதோட பிளான்ட்டும் இங்கே தான் இருக்குது. நிறைய லாரிஸ், அந்த பெட்ரோல் லாரிஸ் எல்லாம் நிற்கிது. ஓகே, ஃபுல்லாகவே இண்டஸ்ட்ரீஸாக இருக்குது. ஸோ இந்த ரோட்டில் நம்மளால ஃபாஸ்ட்டாகவும் போக முடியாது, நிறைய லாரிஸ். ரோடும் பார்த்தீங்கன்னா ரோடு நல்லா இருக்கு, ரொம்ப மோசம்லாம் இல்லை. பட் ஆனால் அந்த மேடும் பள்ளமா அப்படியே மேலே ஏறி இறங்குது, அதனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக முடியல. ஒரே புகமூட்டமாக இருக்கு. இதை எரிக்கிறாங்க, பொல்யூஷன். நம்ம ஸ்லோவே போகலாம், ஒன்றும் ஃபாஸ்ட்டாக போக தேவையில்லை. நீ சண்டே தான் ஃப்ரீயாக ஸ்லோவாக போயிட்டு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம் என்னென்னலாம் இருக்குன்னு. பழவேற்காடு பீச்சில் எப்படி போகிறோம் பாரு. ஏய், இங்கே ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, பிருந்தாவன் நகர். ஸோ நிறைய வீடு, இந்த வீடா இண்டஸ்ட்ரி இருக்குன்னு தெரியல, வீடு மாதிரி இருக்கு. மேபி இந்த எம்ப்ளாயிஸ்லாம் இங்கேருந்து ரைட் எடுக்கணும். ஸோ நம்ம அப்போ இதை மிஸ் பண்ணிட்டோம், ரைட் எடுத்து போயிடலாம். ஓகே, இங்கேருந்து இன்னும் 47 minutes 28 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. நம்ம டோட்டலி ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் காட்டுச்சு. 52 பாதி, ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம், 22 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:40 ஆகுது. ஸோ நம்ம இடையில வந்து எங்கேயாவது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டே போகலாம். இதில் வரும்போது ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு வந்தேன். ஏர்லி மார்னிங் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஏர்லி மார்னிங் கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் இந்த பழவேற்காடு பீச் பார்த்தீங்கன்னா புலிகேட் லேக், இதில் வந்து நிறைய ஃப்ளெமிங்கோஸ்லாம் இருக்கும். அந்த கொக்கு வகை வந்து நிறைய அந்த ஃபாரின்லேருந்து பேர்ட்ஸ்லாம் வந்து இங்கே வந்துட்டு நிறைய பறவைகள் சரணாலயம்லாம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ நிறைய பேர்ட்ஸ்லாம் வரும், அதெல்லாம் பார்க்கலாம். இந்த சீசனில் வருமானு தெரில, மார்ச் வரைக்கும் வரும்னு சொன்னாங்க. மேபி இப்போ இருக்கும், எப்படியும் சம்மர் சீசனில் வரும். ஸோ அதுவுமே ஃப்ளெமிங்கோஸ், கொக்குன்னு சொல்லுவாங்க தமிழில், அது ஒரு வகையான கொக்கு, அது பார்க்கலாம். ஸோ நிறைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் அது. அந்த ஃபோட்டோவுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. அதுவுமே எப்படி இருக்கு பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து நிறைய போட்டிங் போவாங்க. அங்கே புலிகேட் லேக்கில் வந்து போட்டிங் நிறைய இருக்குது. நீங்கள் படகு ஃபிஷர்மேனே வந்து உங்களை போட்டில் வந்து அந்த சின்ன நிறைய குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ்லாம் இருக்குது, ரொம்ப ஆழம் கம்மியான ஐலாண்ட்ஸ். அங்கே போய் நீங்கள் குளிக்கலாம். ஸோ பட் அது நம்ம நம்ம தனியாக வந்திருக்கனால போக முடியாது. ஒரு நாள் ஃபேமிலியாக வந்தால் ஒரு நாள் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இப்போ வந்து ஜஸ்ட் அது எப்படி இருக்குது, புலிகேட் லேக் எப்படி இருக்குன்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காண்டி தான் போயிட்டுருக்கேன். ஸோ பக்கத்தில் நம்ம சென்னை பக்கத்தில் என்னென்னலாம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவுட்டர்லையும் போகலாம். இது வந்து சென்னையிலேருந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஷார்ட் ரைடில் வந்துடலாம், 50 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ ஒரு ஒன் ஹவர் 1.5 ஹவர்ஸில் நீங்கள் வந்துட்டு அப்படியே ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்பாட்டு. ப்ளஸ் பைக் ரைடர்ஸ்க்கு நிறைய பேர் வருவாங்க. சென்னை அவுட்டர் ரிங் ரோட் மீஞ்சூர். ஸோ மீஞ்சூர் போய் தான் போகிற மாதிரி இருக்குது அந்த ரூட்டு. ஓகே, மார்னிங் வந்து சண்டேங்கனால கொஞ்சம் அமைதியாக இருக்குது, இல்லைன்னா ஒரே பரபரப்பாக இருக்கும். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போகணும். கண்டெய்னர் ஸோ வண்டி வந்து 3 சர்வீஸ் முடிஞ்சுங்க. ராயல் என்ஃபீல்ட் மீட்டர் பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் சர்வீஸ், அதுவும் 1 வீக்லேயே 500 கிலோமீட்டர்ஸ் வந்துடுச்சு. அடுத்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 5000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் சர்வீஸ் பண்ணோம். 6 months, எது ஃபர்ஸ்ட்டோ 6 months ஆர் 5000 கிலோமீட்டர்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு 4500 கிலோமீட்டர்ஸ் 4800 அந்த மாதிரி இருக்கும்போது செகண்ட் சர்வீஸ் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் சர்வீஸும் பண்ணிட்டேன், 9600. ஸோ 6 மாதம் ஆயிடுச்சு. அதனால கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சுல, அதோட தேர்ட் சர்வீஸும் இப்போ தான் பண்ணேன்.
லாஸ்ட் பிப்ரவரியில் தான் தேர்ட் சர்வீஸ் பண்ணேன். சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு 2000 அந்த மாதிரி தான் வரும். நான் வந்து அடிஷ்னலாக இந்த வாரண்ட்டி போட்டிருக்கேன், 5 years எக்ஸ்ட்ரா வாரண்ட்டி ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். நீங்கள் ஏதாவது பைக்கில் என்ன பார்ட்ஸ், அதாவது இந்த பிரேக்கு இந்த சின்ன சின்ன அந்த பார்ட்ஸை தவிர வேறு ஏதாவது மெயினான பார்ட்ஸ், அந்த சென்சார்ஸ் இந்த மாதிரிலாம் போணுச்சுன்னா அந்த வாரண்டியில் கிளைம் ஆகிடும். ஸோ அது போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக. அது கொஞ்சம் காஸ்ட் ஆச்சு. ஒரு முன்னாடி கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க. இப்போ வந்து சர்வீஸோடு சேர்த்து எனக்கு வந்து 5000 6000 தான் வந்தது. ஸோ அதனால் அந்த இது போட்டேன். கண்டிப்பாக நீங்கள் அது போட்டுக்கோங்க. ஏன்னா பைக் வந்து வாங்குகிறோம். ஸோ நீங்கள் வாங்கும் போதே போட்டிங்கன்னா ஒரு 5 years வாரண்ட்டி கிடைக்கும். நான் இப்போ ஒரு வருஷம் கழிச்சு போட்டதுனால இது அடிஷ்னலாக இப்போ 3 years என்னமோ தான் வாரண்ட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். 3 or 4 years கரெக்டாக தெரியல, அது பார்க்கணும். பட் அடிஷ்னல் வாரண்ட்டி போட்டு வச்சுக்கிறது நல்லது தான் கைஸ். ஏன்னா நம்ம வண்டி எப்போ என்ன ஆகும், ஆனால் நம்ம கரெக்டாக தான் ஓட்டுவோம். பட் அதோட பார்ட்ஸ் தேய்மானம் இருக்குது. அது ஆக ஆக வந்து வண்டிக்கு வந்து எப்படியுமே வண்டி எல்லாமே பழசாகும்ல. ஸோ அப்போ வந்து அது ஏதாவது பிரச்சனை பண்ணுச்சுன்னா நீங்கள் ரொம்ப செலவு வைக்கும். ராயல் என்ஃபீல்டு இந்த மாதிரி பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செலவு பயங்கரமாக வச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வாரண்ட்டி போட்டுக்கிட்டிங்கன்னா அதில் கவர் ஆகிடும்ல. ஸோ அதுக்காக போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ இது ஏதோ ஒரு சின்ன ஊர் வருது. இந்த ஊர் பேர் என்னது, மீஞ்சூரோ? இதான் மீஞ்சூர். ஓகே. ஸோ மீஞ்சூர் தாண்டி தான் நம்ம வந்து பழையவர்காடு பீச் போகிறோம், புலிகேட் லேக். ஆனால் உங்களுக்கு வீடியோ எப்படி எடுக்கும்னா உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் ஆகுறது வந்து பார்ட்டிஷனாக ஒரு 7 minutes 8 minutes வந்து ஒரு வீடியோ கட் ஆகி அடுத்த வீடியோ ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் அடிக்கடி கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும்னு தேவையில்லை. உங்களுக்கு அதுவே மெமரியை வந்து கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி கொடுத்துருது. அது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். பட் இந்த கேமரா வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்ல வந்து இந்த இதோட ரிவ்யூ போட்டிருக்கேன். GJ Action 2 வந்து என்னென்னலாம் மோட்ல வந்து நம்ம ரைட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இந்த கேமராவே கிடைக்க மாட்டேங்குது இப்போ, எங்கே வாங்கினீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. நான் அமேசானில் தான் வாங்கினேன். பட் அதில் போனேன் இப்போ வந்து அந்த லிங்கே அவைலபிள் இல்லைன்ற மாதிரி வருது. தெரியல, மேபி DJ வந்து இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நிறைய அப்கிரேட் பண்ணுறாங்க. இது வந்து 2 years முன்னாடி நான் வாங்கினது. பட் நல்ல குவாலிட்டியான கேமராங்க. நீங்கள் 4K வரைக்கும் ஷூட் பண்ணலாம். பட் 4Kல பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/2 hour தான், அதுக்கு மேலே தாங்காது. டக்குன்னு வந்து முடிஞ்சிடும் உங்களுக்கு சார்ஜ் நல்லா. உங்களுக்கு 1080 அந்த மாதிரி வச்சிங்கன்னா சார்ஜ் ரொம்ப நேரம் நிற்கும். உங்களுக்கு பேக்கப்புக்கு வந்து கேமரா வித் பேட்டரியோட தான் ஃபிட் பண்ணியிருக்கோம். அதனால ரெண்டு இதுலையுமே 100% சார்ஜ் இருக்கும். ஒரு இதில் முடிஞ்சாலுமே இன்னொரு இதில் வந்து நீங்கள் சார்ஜ் வந்து பேக்கப் பண்ணிக்கும். ஸோ அதுவும் நல்ல ஃபீச்சர் இதுதான். பட்டு அது அதே மாதிரி ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறதுங்க ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் அந்த இதை மவுண்ட்டை வந்து நீங்கள் ஹெல்மெட்டில் மாட்டிட்டு அப்படியே ஒரு ஸ்க்ரூவை போட்டு இதை மாட்டிடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுவே நான் வீடியோ போட்டிருக்கேன், எப்படி மவுண்ட் பண்ணேன் என்னோட DJ Action 2 எல்லா வீடியோவுமே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் அந்த லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். ஸோ நம்ம மேக்ஸிமம் 4th gearலேயே போயிட்டுருக்கோம். 5th gearல போகலாம். ஏன்னா அடிக்கடி ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் வருதா எனக்கு கொஞ்சம், அதான் 4th gearலேயே போயிட்டுருக்கேன். ஓகே, கொஞ்ச நேரம் அழுத்தி பார்க்கலாம். அல்ட்ரா வைட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. விண்ட் நாய்ஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்பீடாக போனால் விண்ட் நாய்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது தான் கொஞ்சம் நல்லது. பட் செம கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இந்த கேமரா மவுண்ட் பண்ணியிருக்கிறது ஹெல்மெட்டில் அண்ட் இந்த பைக்கு பெஸ்ட் ஃபார் லாங் ரைட்ஸ். இது வந்து ஆந்திரா பார்டர். ஸோ இதுக்கு கொஞ்சம் நீங்கள் என்ன ஒரு 50-80 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா உங்களுக்கு ஆந்திரா பார்டரே வந்துடும். உங்களுக்கு இந்த ஸ்ரீஹரிகோட்டா இஸ்ரோவோட அந்த சேட்டலைட் லான்ச் பேட் எல்லாம் அங்கே தான் இருக்குது. அது வந்து இன்னும் அங்கே வந்து பழவர்காடுலேருந்து இன்னொரு 80 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே தான் வந்து இஸ்ரோவோட லான்ச்சிங் பேட் எல்லாமே இருக்குது. அது வந்து ஆந்திராவில் வந்துடும். ஏன்னா அது வந்து விக்ரம் சாராபாய் அவங்க தான் வந்து அந்த டைம் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணது. அவங்க தான் இந்தியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த லான்ச் பேடை வந்து கட்டுறதுக்கு வந்து ஒரு தூண்டுதலாக இருந்தது.
ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் தான் இடம் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் இங்கே வந்து சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணாதனால ஆந்திராவில் வந்து அவங்க உடனே இடம் கொடுத்து எல்லாமே அவங்கள வரவேற்றிருக்காங்க. அதனால ஆந்திராவுக்கு போயிட்டு தான் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஓகே, மணி பார்த்தீங்கன்னா இப்போது 9 ஆக போகுது, 8:55. ஸோ இங்கே எங்கேயாவது சாப்பிட்லாமா, இல்லை புலிக்கெட் லேக்கே போய் சாப்பிட்லாமா பார்க்கலாம். நல்லதாக ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிட்டு போகலாம். ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு போயிடலாமா? ஓகே, ஆமாம், ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு போகலாம். ஸோ இங்கே ஒரு கடை இருக்குது, டி ஈட்டுன்னு ஒன்று இருக்குது, அங்கே சாப்பிட்டு போயிடலாம். ஸோ கைஸ், நம்ம பைக்கை நிப்பாட்டிட்டு இந்த டி ஈட் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு பிரெட் ஆம்லேட்டும் ஜூஸும் குடிச்சிடலாம். ஸோ கைஸ், நம்ம இப்போ வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு 9 கிலோமீட்டர்ஸ். ஸோ இதுதான் தமிழ்நாடு வனத்துறை பழவேற்காடு பறவைகள் சரணாலயம். ஸோ இங்கே தான் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம போகலாம். இன்னும் ஒரு 9.1 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஜஸ்ட் ஒரு 16 மினிட்ஸ். ஓகே, ஸோ நம்ம நல்லா அவுட்ரு வந்தாச்சு. நிறைய சின்ன சின்ன கிராமங்கள் எல்லாம் தாண்டி போயிட்டுருக்கோம். செம்ம வெயில், பயங்கர வெயிலாக இருக்குது. நல்ல டிவைஸ் ஹீட் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ சார்ஜுமே பார்த்திங்கன்னா போடணும். இன்னும் ஒரு 40% தான் இருக்குது. ஸோ நம்ம சார்ஜ் போடணும். பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் நிற்கும். அதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் சார்ஜ் போட்டுக்கணும். ஸோ ஏலகிரி போடும்போது நான் என்ன பண்ணேன்னா, நான் பைக்லேயே சார்ஜ் போட்டுக்கிட்டே போனேன். ஏன்னா பைக்லேயே வந்து உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதுலேயே நம்ம வந்து சார்ஜ் போட்டோம். ஸோ நல்லவேளை நம்ம கூலிங் கிளாஸ் போட்டிருக்கனால அந்த ரொம்ப கிளார் தெரியல. அதனால் கொஞ்சம் கிளியராக பார்த்து ஓட்ட முடியுது. ஆனால் ரொம்ப கிளார் அடிக்கும். வெயில், பயங்கர வெயில். இன்னும் மே மாதம் பயங்கர வெயில் இருக்குன்னு நினைக்கிறேன். செம்ம வெயில் இருக்க போது. ஸோ கைஸ், நம்ம ஒரு வந்தாச்சு. இதுதான் பழவேற்காடு. ஸோ இங்கே அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா புலிக்கெட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே போனோம்னா பழவேற்காடு. இந்த ஏரியா தான் பழவேற்காடு. நிறைய ஹோட்டல்ஸு எல்லாமே கிடைக்கும் போல. புலிக்கெட் நிறைய பேர் புலிக்கெட் தான் போல. நான் லேக் மட்டும்தான் நினைச்சேன். பழவேற்காடு புலிக்கெட் எல்லாம் ஒன்று தான். புலிக்கெட் ஏரியா. லைட் ஹவுஸ் இருக்குது. நம்ம அப்படியே போகலாம். பழவேற்காடு பீச் வரைக்கும் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வரலாம். இதுதான் அந்த புலிக்கெட் லேக். இது வந்து கடல்லேருந்து அப்படியே தண்ணி வந்து உள்ளே வந்து லேட்டாக ஃபார்ம் ஆகுது. போட் ரைடு தான் பேட் வச்சு என்ன பண்ணுறீங்க? போட் ரைடாண்ணா எவ்வளோண்ணா? ஏன்னா இப்போ இது முகத்துவரம் போனால் 1500 ரூபாண்ணா செப்பரேட் போட்டு. மூத்தவரம்னா
ஆரங்கடலாம் சங்கமிக்கணும் சிட்டிசன் ஷூட்டிங் 40 போகிறதுக்கு 40 நிமிஷம் வரதுக்கு 40 நிமிஷம் அந்த வேஸில் அப்படி பேரலாக பார்த்துருக்கோம் சார். அதே வந்து ஃப்ளமிங்கோ இருக்குது, அது தனியாக சார். இது வந்து அது எங்கே இருக்கும் ஃப்ளமிங்கோலாம்? இது வந்து இந்த பக்கம் போனோம் சார், முகத்து வரது. இது இந்த பக்கம் போனோம் சார். இது தனியாக பார்க்க போனால் 2000 ஆகும் சார். சரி சரி. இது பறவைகள் தனியாக பார்க்க போனால் அது எங்கே இருக்குது? சரணாலயம் பறவைகள் சரணாலயம் அரசு இல்லை சார். இது புலம்பெயர்ந்த பறவைகள் சொல்லுவாங்க சார். ஆஸ்திரேலியாவிலேருந்து பறவைகள் நிறைய வந்து சரணாலயம் எங்கே இருக்குது? பறவை சரணாலயம் எங்கே இருக்குது? சரணாலயம் தானே சார். புலிக்காட்டு பேட் செஞ்சுரி பறவைகள் அந்த சதுப்புல வந்து மீன் அந்த பறவை. இங்கே நிறைய பறவை இருக்குது, இந்த ஹெரான் அந்த மாதிரி பறவைங்க தான் இங்கே ஸ்ட்ரைட்டாக போய் இதெல்லாம் நிற்கும். ஆனால் ஃப்ளமிங்கோ பார்க்கணும்னா நம்ம அந்த போட்டை தான் போகணும். ஒரு 45 நிமிஷம் ஆகும் போகுது, வரது ஒரு 40 நிமிஷம் போட்டில். அந்த ரோடு கீடு எதுவுமே இல்லை சார். நீங்கள் இது நடுவில் லேக், அந்த லேக் தான் நல்லா பேக் வாட்டர் சார். இது வந்து கடல்ல இருந்து தண்ணி வந்து உள்ள ஆந்திரா வாட்டர் பேக் வாட்டர் சொல்லுவாங்க சார். அதான் கடல்ல இருந்து தண்ணி உள்ள வந்துட்டு இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் லேக். ஓகே ஓகே. புலிகேட் லேக். நாங்கள் வந்து சேஃப்டியாக கொண்டு போய் அதெல்லாம் காட்டுவோம் சார். நாங்கள் ரெகுலராக போகிறோம். சிங்கிளாக இருந்தாலும் கூட்டு போவீங்களா? சிங்கிளாக இருந்தாலும் கூட்டு போவீங்களா? சிங்கிளாக இருந்தாலும் செப்பரேட் போட்டு எடுப்போம் சார். போட்டோ பேட் வாட்சிங்கிறது தனியாக தான் வருவாங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தான் அது போட்டு எடுப்பாங்க. ஓகே. நீங்கள் இது பீச் வேணாம் அப்படின்னு பறவைங்க வேணா 2000 கொடுங்க, இல்லை பார்த்து கூட கொடுங்க, வாங்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை. அது சாப்பாடு இதெல்லாம் சாப்பாடுலாம் போயிட்டு வந்தேன் சார். போயிட்டு வந்து எங்கே சாப்பிட்டு பலருக்கு நிறைய வரல சார். சீ ஃபுட்டு அது இதுன்னு ஐடியா தான் சொல்லுங்கள். நாங்கள் ரெகுலர் போட்மெண்ட் தான். நீங்கள் டோன்ட் வரி, பயப்பட தேவையில்ல. காசும் ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சில பேர் இருக்கிறாங்க 3000 கூட பறவைங்க. நம்ம அப்படி இல்லை, நம்ம தெரியும். ஒரு முறை இப்போ நீங்கள் யாரும் விசாரிச்சா கூட கரெக்டான பண்ணி சொல்லணும். அது மாதிரி நம்ம பேர் கட்டக்கூடாது. அதனால் நாங்கள் ரெகுலராக பண்ணியிருக்கோம். நீங்கள் எதுவும் தயங்க தேவையில்லை, நம்பி வரலாம். பீச் எல்லாம் போனால் உங்கள் ஐடியா. அதுக்கப்புறம் அதுக்கு அண்ணன்ட்ட பேசியாச்சு, சும்மா கேட்டேன். நான் போகல, தெரியும் உங்களுக்காக எவ்வளோ ஆகுதுன்னு. கரெக்டாக ஒரு ஐடியாக்காக அதான் 1000லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1000 to 2000. அது 2 இடம் இருக்கான். ஸோ இங்கிட்ட குளிக்கிட்ட தனியாக ஒரு தீவு இருக்குது, அங்கே கூட்டு போனால் 1000, 1500. இல்லைன்னா தனியாக அந்த இன்னொரு ஐலாண்ட் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த ஸ்ரீஹரிகோட்டாவில் வந்து அந்த ராக்கெட் லான்ச் பண்ணுறது எல்லாம் தெரியும் போல. தீவாக நிறைய தீவு போட்லேயே அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நிறைய போட்ஸ் நிற்கிறது. ஸோ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம நிப்பாட்டி பார்க்கலாம். ஓகே. ஸோ கைஸ் இதுதான். ஸோ அந்த கீழே வந்து ஃபுல்லாக அந்த மீன்லாம் வந்து கொண்டு வந்து விற்றுட்ருக்காங்க. ஸோ நிறைய போட்ஸ் நிற்கிது பாருங்கள். இங்கேருந்து போட்டிங் எடுத்துகிட்டு போய் அப்படியே நிறைய தீவு இருக்குங்க, நரியெலாம் இருக்குன்றாங்க. ஸோ அதுதான் பழவேற்காடு அப்படியே பீச்னு நினைக்கிறேன். இது போனீங்கன்னா நிறைய குட்டி குட்டி தீவுலாம் நிறைய இருக்குது. ஃபுல்லாக அந்த பேக் வாட்டர்ஸ், அதான் கடல்லேருந்து அந்த தண்ணி அப்படிங்கிட்டு வர்றது தான் பேக் வாட்டர்ஸ். கொஞ்சம் ஆழம் கம்மியாக தான் இருக்குது. ஆழம் கம்மியாக தான் இருக்குது. பக்கத்தில் போட்டு ஓகே, நம்ம அப்படி போகலாம். போயிட்டு பழவேற்காடு பீச் பார்த்துட்டு வரலாம். பட் நம்ம ஆனால் போட்டிங் போகல, ஜஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அப்படி சாப்பிட்டுட்டு வந்துடுங்க. எதாவது சாப்பிட்லாம். ஸோ இதுதான் அந்த புலிகேட் லேக். எல்லாம் நிறைய பேர் இவங்களை அப்ரோச் பண்ணுறாங்க போட்டிங் போகிறதுக்கு. எல்லாம் 1500, 1500, 2000. அதோட ஒரு இடத்த பொறுத்து நீங்கள் சாப்பாடெலாம் நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம் போல். ஆனால் சாப்பாடு இங்கேருந்து வாங்கிட்டு நம்ம போய் வச்சு சாப்பிட்லாம். பட் ஆனால் இப்போ அந்த டைம் வந்தீங்கன்னா ரொம்ப வெயில். வெளியில் போய் ஐலாண்டில் போனாலுமே உங்களுக்கு ரொம்ப எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியும்னு தெரியல. நீங்கள் அந்த வின்டர் சீசன் அந்த மாதிரி கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன். இந்த நேரம் பார்த்தா உங்களுக்கு லைட் ஹவுஸ் தெரியுது. லைட் ஹவுஸ் கூட போகலாம். லைட் ஹவுஸ் நல்ல வரைக்கும் போய் பார்க்குறது. எல்லாமே இந்த பேக் வாட்டர்ஸ் தான். ஃபுல்லாக அந்த தண்ணி வந்து கடல் தண்ணி வந்து அப்படியே ஃப்ளோ ஆகி இங்கே அதுதான் அந்த. ஸோ அதிலே இங்கேருந்தே அவங்க போட்டில் போயிட்டு அப்படியே வராங்க போல். ஸோ இங்கே தான் இருக்குது. கைஸ் இதுதான் வந்து அந்த லைட் ஹவுஸ். 3 o'clock தான் அலோவ் பண்ணாங்க போல். ஸோ இதுதான் அந்த லைட் ஹவுஸ்.
வந்தாச்சு பழவேற்காடு பீச். இப்போ நம்ம பைக்கை நிப்பாட்டிட்டு அப்படியே பீச்சை நோக்கி போகலாம். ஸோ செம்ம வெயில், பட் ஆனால் ஓகே மேனேஜபிள் தான். ஸோ அப்படியே நம்ம பீச்சுக்கு போனோன்னா கொஞ்சம் நல்லா அந்த பீச் காற்றை வாங்கிட்டு கொஞ்சம் அந்த சூடு தணிஞ்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் மக்கள் வந்திருக்காங்க, நிறைய மக்கள் இல்லை, கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. வெயில்னால ரொம்ப மக்கள் வரல போல். ஓகே, இதுதாங்க இந்த பழவேற்காடு பீச். ஸோ ஆடு ஏதோ செத்து கிடக்கு, ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்கானுங்க. ஆடு ஏதோ செத்து ஒதுங்கிருக்கு, நாய் தண்ணியில் எங்கேயோ அடிச்சுட்டு வந்து போல குடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கடல் நண்டெல்லாம் குட்டி குட்டி நண்டெல்லாம் நிறைய இருக்குங்க பீச் ஓரத்தில். அந்த ஓட்டை போட்டு அந்த நண்டு உள்ளே போய் உட்காந்துக்குது. நம்ம பக்கத்தில் போனோன்னா அது அந்த ஓட்டைக்குள்ளே போயிருக்கும். அதெல்லாம் ஓட்டைக்குள்ளே ஓடிருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி நண்டுலாம் நிறைய பார்க்கலாங்க. நல்லா சின்ன சின்ன ஓட்டை போட்டு பீச் ஓட்டத்தில். ஓகே, நம்ம அப்படியே கிளம்பலாம். பைக்கெலாம் உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. பைக்கை உள்ளே எடுத்துகிட்டு இந்த பீச் ஓரமாக எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மண்ணில் மாட்டுச்சுன்னா நம்ம அப்படியே கிளம்பலாம். எல்லாம் உள்ள கொண்டு வந்து கஷ்டப்பட்டு பைக்கை நிப்பாட்டிகிட்டே வந்துடலாம். ஸோ கைஸ், நம்ம அப்படியே பழவேற்காடு பீச் அப்புறம் புலிகேட் லேக்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நீங்கள் போட்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். பட் நம்ம போகல, ஜஸ்ட் ரைடு தான் வந்தோம். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல வீடியோ பாய்.